Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. இயக்குனர் ப. ரஞ்சித் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பரமக்குடி டிஎஸ்பி சபரிநாதனிடம் பாலமுரளி என்பவர் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட ப. ரஞ்சித் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த குற்றச்சாட்டின் முழு பின்னணி என்ன, தகவல்களை பதிவு பண்ண. ரஞ்சித் மீது பரம்பக்குடி போலீஸ் டிஎஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை நாங்குநேரி வாய்க்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜா, வயது 20, 20ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த கொலையை கண்டித்து இயக்குனர் ப. ரஞ்சித் 21ஆம் தேதி காலை 7 மணி அவருடைய நீலம் பண்பாட்டு மையம் என்ற எக்ஸ் தளத்தில் சமூக வலைதளத்தில் தீபக் ராஜா கொலை சம்பந்தமாக அறிவிக்கை வெளியிடப்பட்டு இருந்தது. அதில் தீபக் ராஜா கொலை வழக்கில் மறவர் சமூகத்தை சேர்ந்த குற்றவாளிகள் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கைது செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நீதி வழங்க வேண்டும் என்பதிலிருந்து சங்க இலக்கியத்திலும் புராணங்களிலும் மறவர் என்ற சமூகம் மிகவும் பெருமை வாய்ந்தது என வரலாற்று சான்று கூறுகின்றது. இப்படிப்பட்ட மறவர் சமூகத்தினர் பற்றி சமூக வலைதளங்களில் தவறான கருத்து பதிவு செய்து தென் மாவட்டங்களில் சாதி மோதலை தூண்டிவிட நினைக்கும் இயக்குனர் ப. ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென் தமிழக கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி பரமக்குடி டிஎஸ்பி சபரிநாதன் புகார் மனு அளித்துள்ளார். புகார் மனு குறித்து சைபர் கிராம் போலீசாரும் அனுப்பி வைக்கப்படும் என டிஎஸ்பி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பரமக்குடி டிஎஸ்பி சபரிநாதனிடம் பாலமுரளி என்பவர் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட ப. ரஞ்சித் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தீபக் ராஜா கொலை சம்பவத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் இயக்குனர் ப. ரஞ்சித். தற்போது தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட ப. ரஞ்சித் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டினை முன்வைத்து தற்போது பாலமுரளி என்பவர் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai.